இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது Godox V1 ஃப்ளாஷோட மெனு சிஸ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஏ வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு Mirrorme Studio. நான் திலீப் அண்ட் ராமகர்ஷன். இன்றைக்கி இந்த Godox V1 ஃப்ளாஷோட கம்ப்ளீட் மெனு சிஸ்டத்தை பக்காவாக பார்க்க போகிறோம். சிம்பிளாக அழகாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். ஓகே, இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஜஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். ஓகே, சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா சில நேரங்களில் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும், சில நேரங்களில் வேறு மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சில பேருக்கு இப்படி டிஸ்பிளே ஆகும், இல்லைனா சில பேருக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இது வந்து மாஸ்டர் மோடுன்னு சொல்லுவோம். ஸோ எப்படி வேணாலும் டிஸ்பிளே ஆகட்டும். ஸோ நம்ம இதுலேருந்து ஆரம்பிப்போம். இது வந்து மாஸ்டர் மோட். இந்த மாஸ்டர் மோடில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரிகர் ஆகும், அதாவது அடுத்தடுத்த மற்ற ஃப்ளாஷஸை இது வழியாகவும் ட்ரிகர் பண்ணிக்கலாம். அதாவது இந்த எக்ஸ் சீரீஸ் ட்ரிகர் என்ன பண்ணுதோ அந்த வேலையை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ஸ்க்ரீன் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா மாஸ்டருங்கிறது இந்த ஃப்ளாஷ் யூனிட்டோட விஷயம், அது எம் அப்படின்னு இருக்குது. அடுத்தது ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு குரூப்ஸ் பிரிச்சிருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த 4 பட்டன். இங்கே நீங்கள் என்ன டிஸ்பிளே ஆகுதோ அதுதான் உங்களுக்கு இங்கே வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான பட்டன். இதை எழுத்துனீங்கன்னா எம் செலக்ட் ஆகும். இப்போ மோடில் போய் சேஞ்ச் பண்ணிங்கன்னா டிடிஎல், தென் அகெயின் அதே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேனுவல், தென் ஆஃப் ஆயிரும். அதேமாதிரி நீங்கள் ஏபிசி அப்படிங்கிற குரூப்பை இங்கே நீங்கள் பிரிச்சுக்கலாம். நீங்கள் அடுத்த ஸ்க்ரீனுக்கு போகணுன்னா நீங்கள் அடுத்த மோட், அதாவது இந்த ஃப்ளாஷோட இன்னொரு மோடுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை, இந்த பாருங்களா ஒரு மின்னல் மாதிரி போட்டிருக்குல்ல ஒரு ஃப்ளாஷ் சிம்பிள், அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ரிசீவர் மோட் ஆர்எக்ஸ். இது வந்து நான் யூஸ் பண்ணுறது V1 வந்து நிக்கானோடது. ஸோ நிக்கானுக்கு வந்து ஆர்எக்ஸ்ன்னு இருக்கும். மற்ற பிராண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ரிசீவர் இல்லாட்டி வேறு பேரில் இருக்கும். ஆனால் அந்த கலர் வந்து ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிரும். இந்த ஆரஞ்சு கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சுனாவே இது வந்து ரிசீவர். ஒரு எப்படி சொல்கிறதுனா, மற்ற ஃப்ளாஷ் ட்ரிகர் வழியாகவும் இல்லை மற்ற Xpro சீரீஸ் வழியாகவும் நீங்கள் இந்த ஃப்ளாஷை இப்போ ட்ரிகர் பண்ணிக்கலாம். ஸோ சேனல் 21 குரூப் ஏல இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் சேனலை மாற்றணும் அப்படின்னா இந்த சிஹெச்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பட்டனுக்கு மேலே என்ன இருக்குதோ அந்த விஷயந்தான் அது. ஸோ இந்த சேனல் ப்ரெஸ் பண்ணால் சேனல் வந்து ஹைலைட் ஆகிடுது. இதுக்கப்புறம் நீங்கள் வீலை சேஞ்ச் பண்ணி நீங்கள் எந்த சேனல் வேணுமோ அந்த சேனல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சென்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓகே. இப்போ குரூப் சேஞ்ச் பண்ணோன்னா நீங்கள் குரூப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு குரூப் ஹைலைட் ஆயிரும். நீங்கள் இது வழியாகவும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா, இல்லை நீங்கள் குரூப் பண்ண ஒரு ஒன்றா ப்ரெஸ் பண்ணி போனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் சென்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓகே ஆயிரும். இது இப்போ இந்த ரிசீவர் வந்து டிடிஎல்லில் இருக்குது. அந்த பார்த்தீங்கன்னா ஐடிடிஎல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது பாருங்கள் மேலே. இது இப்போ இந்த ஐடிடிஎல்னால் இந்த விஷயம் வந்து இந்த ஃப்ளாஷ் வந்து ரிசீவர் மோடில் டிடிஎல் ஃபங்க்ஷனில் ஒர்க் ஆகுது. இதை நீங்கள் எங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட எக்ஸ் சீரீஸ் ட்ரிகர் இருந்துச்சுனாலும் அது வழியாகவும் Xpro, X2T, X1T வழியாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மோடை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாருங்கள் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ மேனுவலுக்கு மாறிடுச்சு. அடுத்தது இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிப்பீட் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை தெரியும். அதை கேனான் சோனியில் போனீங்கன்னா மல்டி அப்படின்னு தெரியும். நிக்கானில் ரிப்பீட் ஃப்ளாஷ்னு வச்சுருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரோபோஸ்கோபிக் மல்டிபிள் ஃப்ளாஷஸ்க்காக வச்சுருக்கிறது. எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் எத்தனை டைம்ஸ் வந்து எனக்கு வந்து ஃப்ளாஷ் ஆகணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இங்கே இருக்கும். அதை போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். திரும்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிடிஎலுக்கு வந்துடும். இது ரிசீவர் மோட் முடிஞ்சிருச்சு. திரும்பி இந்த பட்டன், இந்த மின்னல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேனுவல் மோட் ஒன்லி ஃபார் திஸ் ஃப்ளாஷ். அதாவது இந்த ஃப்ளாஷை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்தது. அதாவது மாஸ்டர் மோடு கிடையாது, மேனுவல் மோடு. இந்த மேனுவல் மோடில் ஒன்லி இந்த ஹார்ட் ஷூ வழியாக வர விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்லேவ் ஆப்ஷன், ஆப்டிக்கல் ட்ரிகர் வழியாகவும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷனுக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா டிடிஎல்லில் இருக்குது. இப்போ நீங்கள் டிடிஎல்லேருந்து வேறு மோடுக்கு போகணுன்னா இந்த மோட் பட்டன் இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேனுவல். இப்போ மேனுவலில் பார்த்தீங்கன்னா சிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மாதிரி S1, S2 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ சிங்க் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹை ஸ்பீட் சிங்க்குள்ளே என்ட்ரு ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஹெச்ன்னு போட்டு ஒரு ஃப்ளாஷ் சிம்பிள் வந்துடும் இங்கே ரைட் கார்னர் டாப்பில். ஸோ இப்போ ஹை ஸ்பீட் சிங்க்குக்கு உங்களுக்கு என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னு இருக்கும். இப்போ வேணாம் அப்படின்னா திரும்பி இந்த சிங்க் பட்டன் அனுப்பிச்சிங்கன்னா ஹை ஸ்பீட் சிங்க் ஆஃப் ஆயிரும். அடுத்தது S1 and S2, இது வந்து ஆப்டிக்கல் ஸ்லேவ், அதாவது ஆப்டிக்கல் ஸ்லேவ் 1 அண்ட் ஆப்டிக்கல் ஸ்லேவ் 2. அது வேணும்னா S1, தென் அகெயின் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா S2,
திரும்பி அகைன் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்லேவ் ஆப்ஷன் வந்து வெளியில் வந்துடும். இந்த ஸ்லேவ் வச்சுருக்கீங்கன்னா மற்ற ஃப்ளாஷை யூஸ் பண்ணி எந்த வித கோடாக்ஸ், அதாவது கோடாக்ஸு இல்லை எந்த பிராண்டோட ஃப்ளாஷை வச்சும் இதை ட்ரிகர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அடுத்தது இங்கே டிசிஎம் அப்படின்றது. இது டிசிஎம்னா டிடிஎல் கன்வெர்ட்டட் இன்டு மேனுவல் அப்படின்னு. இதை பற்றி இன்னொரு வீடியோவில் விளக்கமாக பார்ப்போம். ஸோ அந்த டிடிஎல் கன்வெர்ட்டட் இன்டு மேனுவல் வேணும் அப்படின்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிடிஎல் போய்க்கும். திரும்பி மேனுவல் வேணும்னா திரும்பி மேனுவல் வந்துடும். இதை பற்றி தெளிவாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அடுத்தது பட்டன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெனு அண்ட் லாக் பட்டன் இருக்குது. இந்த லாக் பட்டனுங்கிறது இதை லாங் ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா லாக் அப்படின்னு ஒரு சிம்பிள் வரும். அதாவது லாக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் எதை ப்ரெஸ் பண்ணாலும் அது சேஞ்ச் ஆகாது. இப்போ வந்து நீங்கள் ஆக்சிடெண்டலாக இதை ப்ரெஸ் பண்ணி உங்களோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த லாக் பட்டன் வச்சுருக்காங்க. திரும்பி அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ மெனு அப்படின்றது பார்த்தீங்களா, இது ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெனுக்குள்ளே போயிடும். இந்த மெனுவில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீட்டர் அண்ட் ஃபீட்டுன்றது பாருங்கள், எம் அண்ட் எஃப்டி. இது உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாம் உங்களுக்கு மீட்டரில் டிஸ்பிளே ஆகணுமா ஃபீட்டில் டிஸ்பிளே ஆகணுமா அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது ஏஎஃப், ஆட்டோ ஃபோக்கஸ் அசிஸ்ட். இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் பீம் வந்து இதோட ஃப்ரண்ட்லேருந்து இந்த இடத்துலேருந்து முன்னாடியிலேருந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு பீம் இப்படி போகும். ஸோ அந்த இன்ஃப்ராரெட் வேணுமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு உள்ளது. அடுத்தது ஸ்டாண்ட் பை. இந்த ஃப்ளாஷ் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஸ்டாண்ட் பையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன். அடுத்தது ஆர்எக்ஸ் ஸ்டாண்ட் பைன்றது. ஆர்எக்ஸ்னு ரிசீவரில் எவ்வளோ நேரம் உங்களுக்கு ஸ்டாண்ட் பையில் இருக்கணும், 60 மினிட் ஆர் 30 மினிட் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது கீழே வந்தீங்கன்னா ஸ்கேன். இந்த ஸ்கேனில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரே இடத்துல நிறையா ஃபோட்டோகிராஃபர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அந்த இடத்துல என்னென்ன சேனல் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அதை தவிர்க்கணும், அவங்க யூஸ் பண்ணுற சேனலை நம்ம யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்கேன் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்படிங்கிற கொடுத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்கேன் இப்போ பண்ணிகிட்ருக்கு, இப்போ முடிய போகுது. இப்போ 100% முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் கொடுக்குது பாருங்கள். இந்தந்த சேனல்ஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இந்த சேனலில் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, இந்த சேனலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு காமிக்கும். ஸோ இந்த சேனலை நீங்கள் போய் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். சேனலை செலக்ட் பண்ணுறதுக்கு திரும்பியும் மெனுக்குள்ளே வரீங்க. அடுத்தது சேனல். இப்போ நம்ம சேனல் 21 இருக்குது. அதை சேனல் 21லேருந்து நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ அடுத்தது ஐடி ஃபங்க்ஷன். ஐடி ஃபங்க்ஷன் உங்களோட இந்த ஃப்ளாஷ் வந்து எந்த ஐடியில் இருக்கணும், 01லேருந்து 99 ஐடி வரைக்கும் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பீப். இந்த ஃப்ளாஷ் ட்ரிகர் ஆகும்போது ஒரு வாட்டி பீப் சவுண்ட் வேணுமா, டிங் அப்படி சவுண்ட் வேணுமா அப்படிங்கிறதுக்கான விஷயம். அடுத்தது உங்களுக்கு லைட். இந்த ஸ்க்ரீனோட பேக்லைட். இந்த பேக்லைட் உங்களுக்கு 12 செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடணுமா, இல்லை கண்டினியூஸாக ஆஃபில் இருக்கணுமா, இல்லை ஆனில் இருக்கணுமா அப்படிங்கிறதுக்கான விஷயம். அடுத்தது எல்சிடி. இந்த எல்சிடியோட கான்ட்ராஸ்ட் வேல்யூ. இந்த கான்ட்ராஸ்ட்டை நீங்கள் பார்க்குற அந்த பிளாக் கலர் லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கான்ட்ராஸ்ட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்கான வேல்யூ. ஸோ இவ்வளோங்க உள்ள விஷயம். மெனுவில் வேறு எதுவும் ஆப்ஷன் கிடையாது. இதுக்கு மேலே இந்த ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, இது உங்களுக்கு டெஸ்ட் பட்டன். அழுத்தினீங்கன்னா ஃபயர் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அடுத்தது ஆன் ஆஃப் சுவிட்ச். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்டர் வீல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாடலிங் லேம்ப், ஜூம், ப்ளஸ் ஆர் மைனஸ், தென் மோட், அப்புறம் சென்டரில் ஓகே பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மாடலிங் லேம்ப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி போயிடும். இப்போ மாடலிங் லேம்ப் ஆப்ஷனுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ ஆன் பண்ணோன்னா இந்த சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்லுது. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன் ஆயிரும். ஆன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இதோட பிரைட்னஸ் வேல்யூ 01லேருந்து 10 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். திரும்பியும் குறைச்சிக்கலாம். திரும்பியும் ஆஃப் பண்ணோம்னா ஆஃப் பண்ணியாச்சு. திரும்பி வெளியில் வரணும்னா இந்த இருக்கிற அதே பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியில் வந்துடும். அடுத்தது கீழே இருக்கிற மோடு வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃப்ளாஷோட என்ன மோடில் வந்து உங்களுக்கு ஃபயர் ஆகணும், மேனுவல் ஆர் ரிப்பீட் ஆர் டிடிஎல் ஆர் மேனுவல். ஸோ அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற ஜூம் ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளாஷ் எந்த அளவுக்கு ஜூமில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணிடும். நீங்கள் அந்த ஜூம் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே இங்கே ஹைலைட் ஆகிடுது பார்த்தீங்களா. இப்போ ஏ அப்படின்னு இருக்குது. ஏன்னா ஆட்டோ. உங்கள் கேமராவில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது உங்கள் கேமரா எந்த ஃபோக்கல் லென்த்தில் இருக்கோ அதுக்கேற்றப்பல இது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு இல்லை எனக்கு வந்து நானே வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஹைலைட் பண்ணிடுங்க. ஜூம் ஆப்ஷனை போய்
கிளிக் பண்ணி ஹைலைட் பண்ணிடுங்க. இப்போ அப்படி திருப்பினீங்கன்னா மொத்தமாக 28லேருந்து உங்களுக்கு 105 வரைக்கும் ஏறும். ஸோ உங்களுக்கு இங்கே சேஞ்ச் பண்ணும்போது மேலே வந்து உங்களுக்கு மூவ் ஆகிறது நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் அதை ப்ரெஸ் பண்ணி வெளியில் வந்துடுறீங்க. இப்போ இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பவரை சேஞ்ச் பண்ணிடுது. இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பவர் வந்து ஹைலைட் ஆயிரும். உங்களோட ஃப்ளாஷ் பவர் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டோட்டலாக டையில் வந்து திருப்பி இது பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணி திருப்பினீங்கன்னா ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகும். அதாவது மேலேங்கிலையும் நீங்கள் ஏற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாப்பாக மேலே போவோம். இல்லை எனக்கு வந்து மைனூட்டாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வீலை வச்சு கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து டைரெக்டாக ஒரு ஸ்டாப் போகணுன்னா திரும்பியும் அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உதவும். இவ்வளோ தான் விஷயம். இதுக்கு மேலே இந்த 2 பட்டன் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ரீசெட் அப்படின்னு இருக்குது. இந்த 2 பட்டன் நீங்கள் அழுத்தி இப்படி பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா ரீசெட் ஆயிரும். கம்ப்ளீட்டாக எல்லாமே ரீசெட் ஆயிரும். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி ரீசெட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்துடும். இது வரைக்கும் நீங்கள் இந்த மெனு சிஸ்டம் என்ன, இந்த பட்டனில் என்னென்ன இருக்குது, எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தீங்க. இதில் உள்ள சின்ன விஷயங்கள் இது ரெண்டுமே வந்து V860 Mark III அண்ட் V1 ஃப்ளாஷ் ரெண்டுமே ஒன்று தாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மெனு சிஸ்டம், இந்த பட்டன் என்னென்ன வேலை செய்யுதோ அதே தான் அப்படி V860 Mark IIலையும் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஹெட்டு வந்து இது ரவுண்டட், அது வந்து நார்மல் ஃப்ரண்டல் ஹெட், அவ்வளோதான் விஷயம். இதில் வந்து மாடலிங் லேம்ப் அதிலே இருக்கும், அதில் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும், இவ்வளோ தான். மற்றபடி இந்த V1 ஃப்ளாஷுக்கும் V860 Mark IIIக்கும் எல்லாமே ஒன்று தான். ஒரே மெனு சிஸ்டம் தான், ஒரே விஷயந்தான், ஒரே பேட்ரி தான், எல்லாமே இந்த பாடி எல்லாமே ஒன்று தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது Mirrorme Studio. We create a bond with you. Bye bye.